ஐயோ வணக்கம் ரவுலே, நான் உங்கள் ராஜ். நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கிலாந்தில் வந்து நிற்கிறோம். இங்கிலாந்தில் வந்து கொவன்ட்ரி என்ற இடத்துல வந்து நிற்கிறோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் இன்றைக்கே வந்துனாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பின்னால் பார்க்க ஓரளவுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு மியூசியம் ஒன்று தான். இப்போ இந்த இடத்துல வந்து பழைய காலத்தில் வந்து யூஸ் பண்ண வாகனமாக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், மோட்டர் சைக்கிளாக இருக்கட்டும், மற்றது ஆக்கள் பாவிச்ச என்ன சொல்கிறது உடுப்புகள் வந்து கூடுதலான அளவு வந்து இங்கே வந்து சேமித்து வச்சிருக்கிறோம். அதுதான் நான் இன்றைய பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் என்னென்ன காலத்தில் வந்து இதெல்லாம் பாவிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சுற்றி காட்டுறேன். கூடுதலான ஆக்கள் வந்து பழைய காலத்து ஆக்களாக இருக்கட்டும் சரி, இப்போதைய ஆக்களாக இருக்கட்டும் சரி, எல்லாரும் வந்து இந்த பழைய வாகனங்கள், பழைய காலத்து பொருட்கள் வந்து பார்க்குறதுக்கு ஆசைப்படுவீங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பாருங்கோ. என்னென்னு சொன்னால் வீடியோ வந்து கொஞ்சம் லோங்காக தான் இருக்க போகுது. பெரிய இடத்துல வந்து கணக்கு வாகனங்கள் வந்து நிற்கிது. அப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன். ஓகே, நம்ம சேனலை நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஆதரவு தாங்க. இப்போ நாங்கள் சுற்றி பார்க்க வலிக்கலாம் வாங்க. ஓகே, நாங்கள் வந்து இப்போ டிக்கெட் வந்து எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 3 பவுண்ட்ஸ் வந்து இதுன்றாங்க. நம்ம உள்ளே வந்து போகிறோம். உள்ளே வந்து போயிட்டு என்ன மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் பாருங்க, இதெல்லாம் பழைய காலத்து சைக்கிளை பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் மேலே பார்க்குறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து எனக்கு கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து இப்படிலாம் சைக்கிள் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கவே ஒரு ஆச்சரியப்படுவீங்க. இதில் வந்து எல்லாம் இருக்கு, ஆனா உழக்கிறத மட்டும் காணலையே. இப்போ நீங்கள் இதில் பார்த்தோன்ற சைக்கிள் வந்து விரல் இல்லை, அதாவது வந்து நாங்கள் உழைக்க வந்து ஓடிடலாம். அது இந்த சைக்கிள் எப்படி ஓடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து 2 சைக்கிள் இருக்குது. ரெண்டுக்குமே வந்து உழக்கிற வந்து அந்த விரல் கட்டை வந்து இல்லை. பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதில் ஒன்றுமே அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் இது எப்படி ஓடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. நாங்கள் அதில் இருந்து கொண்டு காலால் என்ன சொல்கிறது தட்டி தான் ஓடக்கூடிய மாதிரி தான் இந்த சைக்கிள் வந்து இருந்திருக்கு. இது வந்து 1820ஆம் ஆண்டு இப்படி சைக்கிள்லாம் எல்லாரும் ஓடி தெரிஞ்சிருக்கேன். என்னடா இதில் வந்து எங்களோட நெஞ்சுக்கு வந்து ஹேண்டில் வந்து கண்ண தூரத்துலாம் இருக்குது. அப்போ நெஞ்சுக்கு வந்து அண்டாத மாதிரி வந்து இடையில வந்து அதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு அது ஒரு ஸ்பொஞ்ச் ஒன்று இருக்குது. அதெல்லாம் அப்படி தான் இருக்குது. அப்படி தான் ஓடி இருக்கணும். அதுக்கு பிறகு வந்து சைக்கிள் வந்து இங்கால இருக்குது. கணக்கு சைக்கிள் வந்து இங்கே இருக்குது. இங்கால இருக்கிறது வந்து 1840ஆம் ஆண்டு இப்படி தான் சைக்கிள். சைக்கிளோட பின்பக்க சிலிண்டர் பெருசாக பாருங்க. எல்லாமே இதெல்லாம் மரத்தில் தான் இருக்குது. மேலே மட்டும் ஒரு இரும்பு பட்டம் ஒன்று இருக்குது. மற்றது எல்லாமே வந்து மரத்தில் தான். இந்த பின் சில்லு வந்து சுற்றுறதுக்கு முன்னுக்கு தான் கொண்டு வந்தது இந்த பெலர் கட் வந்து வச்சிருக்கணும். இடையில சீட்டு செம்மையாக இருக்குது. இந்த சைக்கிள் ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்படி ஒரு சைக்கிள் இல்லை, இப்படி கணக்க சைக்கிள் வந்திருக்கு. இந்த முன் பக்கத்துக்கு வந்து ஒரு குதிரை என்னமோ வந்து போட்டு வச்சிருக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து 1865ஆம் ஆண்டு இந்த சைக்கிள் எல்லாம் நாங்கள் படங்களில் வந்து பார்த்துருப்போம். இது கூட ஓரளவு கால் 8 மணி நினைக்கிறேன். இதை விட பெரிய சைக்கிள் எல்லாம் இங்கே கிடக்கு. இது ஓகே, இது வந்து 2 சில்லும் ஓரளவு. இது முன் சில் வந்து கொஞ்சம் பெருசு, பின் சில் வந்து சின்னது. இந்த பிரேக் சிஸ்டம் இருக்காங்க அப்படி எப்படி செய்திருக்காங்க. கயிறு தான் பிடிச்சி இழுக்க வேண்டிய அந்நியில் ஒரு கயிறு ஒன்று இருக்கு. அதால் அப்படி ஒரு நாடா மாதிரி ஒன்று வந்து இருக்கு. அங்களுக்கு இங்கே டைட் பண்ணு. முன்னுக்கு தான், முன் சில்லுக்கு தான் அது விரல் வந்து தண்டிருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லா சைக்கிளையும் இவ்வளோ காலம் வச்சிருக்காங்களே வடிவா. இங்கால பாருங்க, இது இன்னும் ஒரு வித்தியாசமான சைக்கிள். முன் சில்ல இந்த பெருசாக இருக்குன்னு பாருங்க. பின் சில்ல பார்த்தா அது இந்த அரைவாசியும் இல்லை, காவாசியும் தான் சொல்லலாம். எப்படி ஓடிடுறாங்கன்னு தான் தெரியல. ஓ
இதெல்லாம் நிப்பாட்டுவாங்க. அங்கால பின்னுக்கு வந்து ஒரு வித்தியாசமான சைக்கிள் இருக்கு. அது என்ன மாதிரி என்ன உழக்கிறது. இந்த சைக்கிள் உண்மையா பார்க்க நல்லா தான் இருக்கு. ஒரு மாடலா நல்ல வடிவாக இருக்கு. அந்த சைக்கிள்லாம் நான் தேடி தெரிஞ்ச சைக்கிள். பின்னுக்கு தொங்க விட்டுருக்காங்க பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஆளுன்ற அளவுக்கு எல்லாம் முன்சில் இந்த பெருசு எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு ஆளுன்ற அளவுக்கு. இதெல்லாம் என்னென்ன ஏறி மேல ஏறி இருந்து ஓடினாங்கன்னு தான் தெரியல. அந்த கால தாக்களுமே சும்மா சொல்லக்கூடாது, பயப்படாத ஆக்கள் தான். அப்படியே இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இங்கால வந்து எங்கிட்ட என்னன்னு சொல்றது, பழைய சைக்கிள்ல இருந்து மாறி மாறி வந்து இப்ப நல்ல சைக்கிள்களுக்கு இங்கால வந்து இப்ப யூஸ் பண்ற சைக்கிள் மாதிரி இங்கால வந்துருக்கு. அது எத்தனையாம் ஆண்டு காலப்பகுதி 1889ஆம் ஆண்டுல எல்லாம் இப்படி சைக்கிள் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. இதெல்லாம் அதுக்கு முதல் 1880ஆம் ஆண்டுக்கு முன்ன இருக்கிற காலப்பகுதியெல்லாம் இது. இப்போ இந்த சைக்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1886ஆம் ஆண்டு நல்ல மாடலாக இருக்குது. இந்த சைக்கிள் பார்க்க உண்மையிலேயே நல்ல வடிவாக தான் இருக்குது. இப்போ இந்த சைக்கிள் தான் இல்லை, இந்த இதுக்கு இங்கால இப்போ 1880க்கு முன்னாடி இருந்த சைக்கிள் நான் உங்களுக்கு எல்லாம் காட்டியிருக்கேன். இப்போ அங்கால வந்து என்னென்ன சைக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். நினைக்கிறோம் ஆக்களை இருத்தி ஓடிக்கொண்டு போகக்கூடிய மாதிரி வேறு ஒரு சைக்கிளோடு ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி தான் இந்த குட்டி சைக்கிள் வந்து இருக்குது. சின்ன பிள்ளைகளை இருத்தி போகக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போவே அந்த காலத்திலேயே இந்த சைக்கிளை பாருங்க, ஒரு குட்டி சைக்கிள் ஒன்று வந்துருக்கு. அந்த பிரேக் வந்து முன்னுக்கு, அந்த பிரேக் அமைத்து முன்னுக்கு தண்டக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே வாகனங்கள் இருக்குது. பழைய வாகனம் தான் நான் மெயினாக பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்தேன். அவ்வளோ வடிவாக வந்துருக்கு. செம்மையாக இருக்குது பார்க்க. இப்போல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடித்து செம்மையாக வச்சிருக்கணும். இதுக்கு ஸ்டேரிங்க வந்து காண இல்லை. ஸ்டேரிங் அது போலான் இருக்கு. அந்த கையில் ஒரு கேண்டில் மாதிரி இருக்கு, அது போலான் கிடக்கு ஸ்டேரிங். இன்ஜினை பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் இந்த வாகனத்தோட இன்ஜின். எல்லாமே ட்ரிம் தான். இப்போ வர்றது மாதிரி எல்லாம் டயர்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த கம்பி இதோட தான் வந்து இப்போ இருக்கு. இதில் நீங்கள் பார்க்குற இந்த வாகனம் வந்து 3 செல்லுடைய எங்களோட ஆட்டோ மாதிரி தான் இது வந்து முதல் வந்து கண்டுபிடிச்சிங்க. பின்னுக்கு ஒரு செல், முன்பக்கத்துக்கு வந்து 2 செல் இருக்கக்கூடிய மாதிரி. இது அப்படியே மாறி வந்து பின்னுக்கு 2 செல், முன்னுக்கு ஒரு செல், இதெல்லாம் வந்து இன்ஜினோட இருக்கு. அது இப்போ அந்த பழைய காலத்து இன்ஜின் எல்லாம் வந்து அப்படியே வந்து இருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நான் நினைக்கிறேன் இதுதான் வந்து முதலாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட வாகனம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த கோணை இறக்கட்டும், அந்த ஹேண்ட் பிரேக், லிவர் எல்லாம் வந்து செய்து எத்தனை பேர் போகக்கூடிய மாதிரின்னு சொன்னால் 2-4 பேர் போகக்கூடிய மாதிரி வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் வழியாக வந்து பாருங்க. இதுதான் நான் நினைச்சிருக்கேன் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட காராக இருக்கும் வந்து நான் வந்து நினைக்கிறேன். எனக்கு வடிவாக தெரியலை. இதுதான் வந்து இங்கிலாண்டோட முதலாவது கார். இந்த என்னன்னு சொல்றது, இங்கிலாந்து நாட்டோட முதலாவது கார் அப்படின்னு சொல்லி இதில் எழுதி இருக்கணும். முன் டயர்னு மொத்தத்தை பாருங்க அப்படியே வந்து ஃபுல்லாக ஒரே பார் வந்து ஜாயின் பண்ணி ஒட்டி 5 பேர் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த கடைசியாக போகிற ஆளுக்கு வந்து சில்லும் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா அந்த இடத்துல தொங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி தான். எங்களோடபடியே வளர்ந்து வந்து இப்போ மோட்டர் சைக்கிள் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா இது வந்து இதுதான் முதலாவது மோட்டர் சைக்கிள் வந்து நினைக்கிறேன். நல்லா இருக்கேண்ணா. இது வந்து எத்தனையாம் ஆண்டு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் 90ஆம் ஆண்டு, 1990ஆம் ஆண்டு தான் இந்த மோட்டர் சைக்கிள் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அது மாதிரி இங்கே 2 பேர் வந்து ஓடக்கூடிய சைக்கிள். இதெல்லாம் இப்போ வந்து இல்லை, இருந்தால் பெம்பலாம் நாங்கள் எங்களை படிக்க எல்லாம் கழிச்சு கொண்டு பெம்பலாம் உண்டா போகலாம். நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய்க்கல இந்த தந்துருந்தாங்கன்னா நாங்கள் ஒரு அடி 5 பேர் வந்து போயிருக்கோம். ஒரு நல்ல கார் வந்து வச்சிருக்கேன், நல்ல வட்டி வாங்குறது. ஆனால் பெரிய உருப்படியான கார் தான். உங்களுக்கு சில நேரம் பார்க்க சின்ன மாதிரி இருக்கு. 1907ஆம் ஆண்டு இந்த கார் வந்து கண்டுபிடிச்சிங்க. நல்ல பெரிய கார். இந்த இந்தியாவில் இருக்க இந்த கார்கள் எல்லாம் வந்து அந்த சார்லி சப்ளினா அவரோட படத்துல வந்து நான் பார்த்துருக்கேன். அவர் இப்படியான காரில் எல்லாம் போகிறத நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் நான் நேரில் பார்ப்பேன் அப்படின்னு உண்மையிலே நினைக்கல.
நீங்களும் வந்து பாருங்க இப்படியான வாகனங்கள் வந்து இப்போ வந்து பாதுகாப்பாக வந்து வச்சிருக்கணும். இந்த காரை பாருங்க, எல்லாம் இந்த விளையாட்டு கார்கள் மாதிரி இப்போ வந்து வருது. ஆனால் இதெல்லாம் உண்மையிலே இருந்திருக்கு தான் அந்த காலத்தில் இப்படிலாம் கார்கள் இருந்திருக்கு. இது கொஞ்சம் பெரிய வித்தியாசமான கார் தான். இது வந்து ஒரு 6 பேர் போகக்கூடிய மாதிரி பெரிய கார். இதெல்லாம் செம்மையா இருக்கு என்ன கார். எல்லா காருமே முந்தி அந்த கம்பிச்சில் தான். 1903ஆம் ஆண்டு வந்து ஒரு பவுண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா, இது என்ன ஒரு பவுண்ட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா 4 பேர் வந்து லைசன்ஸ் எடுக்கலாம். 25 பென்ஸுக்கு தான் வந்து லைசன்ஸ் வந்து எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுல போட்டிருக்கு. இதுல பாவிச்ச உடுப்பு வந்து அந்த கோட் வந்து அந்த காலத்துல பாவிச்ச கோட் வந்து இதுல போட்டிருக்கு. அப்படியே எங்கால காருக்கு கணக்கு இருக்கு. இந்த கார் வந்து என்ன பேர், இந்த காருக்கு என்ன பேர் இது? இதுவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மோட்டர் சைக்கிள் மாதிரி தான், ஆனா ஒரு ஆள் ஓடுறது ஒரு ஆள் முன்னுக்கு வச்சு கூட்டிட்டு போக முடியும். வடிவா கால் எல்லாம் நீட்டி இருந்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. இங்காலையும் ஒரு கார் ஒன்று தான் நிக்குது. ஆயிரத்தி 1921ஆம் ஆண்டு வந்து மோட்டர் சைக்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க பார்க்க ஆசைப்படுவீங்களா? இப்போ வேணும். அந்த காலத்துல இப்படிதான் மோட்டர் சைக்கிள் வந்து இருந்தது. இதே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்போ எங்கண்ட கையில வந்து ராயல் என்ஃபீல்டு அந்த அளவுக்கு வந்துட்டுது. அதை விட எல்லாம் பெரிய சைக்கிள்கள் இருக்கு. எனக்கு வந்து பேர் தெரியல. ஒரு அமைப்புக்கு வந்து வந்துட்டு அடுத்த கட்டமா நல்ல ஒரு மோட்டர் சைக்கிள் வரப்போ குலாங்களுக்கு இதை பார்த்த உடனே கார் நல்ல ஒரு 15 கார் உண்டு. இதுல பாக்குற கார் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச கார், இதுவரைக்கும் நான் பார்த்த கார்ல இதுவரைக்கும் ஒன்றும் வந்து இன்னும் காணல. இன்னைக்கு ஒரு காரும் என்னோட நான் பார்த்த கார் ஒன்றுமே இல்லை. இது என்ன முன்பக்கம் தான் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த கண்ணு பார்க்கறதுக்கு ஒரு ஆசையா இருக்கிறது இந்த முன் மோப்பு தான், இந்த காரண மூஞ்சதான். அதான் நல்ல வடிவம். மோட்டர் சைக்கிள் நான் சொன்னேன் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டாங்க. இது வந்து 2 பேர் வந்து போகக்கூடிய மாதிரி, 2 பேர்ல இதுல 3 பேர் போகக்கூடிய மாதிரி ஒரு மோட்டர் சைக்கிளை கண்டுபிடிச்சி விட்டாங்க. இப்போ எந்த ராயல் என்ஃபீல்ட போனாலும் இப்படி ஒரு பைக்கில் நாங்கள் எங்களோட ஸ்ரீலங்காவில் ஓடிக்கிட்டு போனோம்னா அப்பா சூக்காக இருக்கும் பாருங்க. இப்படியான இதுவும் நாங்கள் வந்து பார்க்கல. ஆனால் இதே அமைப்பில் வந்து ஓரளவுக்கு பார்த்தா தெரியும் மாதிரி இருக்கு. எனக்கு இந்த கார் தான் பிடிச்சிருக்கு. நல்ல முட்டை மாதிரி இருக்கு இந்த காரை பார்க்க. அப்படி இருக்குமே 2 பேர் போகலாம். செம்மையா இருக்கு. இந்த காரம் நல்ல வடிவா இருக்கு. இந்த சைட்லயே 2-3 பேர் நின்று போகலாம் போல. என்ன வடிவா வச்சுக்காங்க எல்லாம் சொல்ல எவ்வளவு வடிவா வந்து நிக்கி வைப்போம். எத்தனை பேட்ச் இருக்கும் உங்களுக்கு? காரை பாருங்க. இந்த கார் யாழ்ப்பாணத்துக்கு இதுக்கு வந்து நினைக்கிறேன். இந்த காரின் பேர் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க என்ன காரன்னு சொல்லி.
இந்த கார் வந்து யாக்குவா எப்படி இருக்கு சும்மா காரை பார்க்கவே ஒரு இதுல எல்லாம் இப்ப நாங்க வந்தாவே ஒரு தனி மரியாதை. சொல்லி நான் வந்து என்ன பேர் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அதில் போட்டு காட்டுறேன். இந்த கார் நான் இப்போ இது வரைக்கும் நான் பார்த்து கொண்டு வந்த காரில் வந்து இந்த கார் உண்மையிலே ஒரு பெரிய கார். நான் இதை பார்க்குறேன்னு சொன்னால் எங்களோட ஊரில் இப்போ என்ன சொல்ல ஸ்ரீலங்காவில் அந்த மினி பஸ் இருக்குது தானே, அப்படி தான் இந்த கார் வந்து நிற்குது. அதே அளவு நீட்டுக்கு வந்து இந்த கார் இருக்குது. அப்படி இருக்குன்ற சும்மா கொம்பனியாக வக்கி விட்ட மாதிரி நிற்குது. அவ்வளவு நீட்டாக க்ளீனாக பெயிண்ட் எல்லாம் என்னோடய நிற்குது. மேரிஸ் டைமில் இப்படி இங்கே பைக்குகள் எல்லாம் நின்றாலும் இங்கே வந்து எலிசபெத் அவங்க வந்து யூஸ் பண்ண கார் தான் இந்த கார். எப்படி இருக்குன்னு பாருங்க. இது இப்போ நான் முதல் காட்டில் இவங்க இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். நல்ல பெரிய கார் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டர் சைக்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து 1936ஆம் ஆண்டு நல்ல வடிவாக மோட்டர் சைக்கிள் கண்டுபிடிச்சான். மேலே எல்லாம் இருக்கிறதெல்லாம் நல்ல வடிவாக இருக்கு பாரு. ஸ்ரீலங்காவில் இருக்கும் நினைக்கிறேன். நான் முதல் காட்டு வந்து இதுக்கும் தெரியல, நான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். எதை பார்க்குறேன்னு தெரியல, அவ்வளோ கார் வந்து நிற்குது. ஓகே, அப்படியே வந்து அதனால் வந்து போவோம். இந்த வீடியோ உண்மையில் நீங்கள் எல்லோரும் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கணும். ஏன்னா அதில் வந்து அவ்வளோ பொக்கிஷமான கார்கள் எல்லாம் வந்து இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் வந்து பார்க்காத கார்கள் எல்லாம் இருக்குது. பழைய ஆட்கள் எல்லாம் இந்த கார்களை பார்க்குறதுக்கு வந்து ஆசைப்பட்டுருக்கீங்க. எல்லா கார்களும் வந்து இருக்குது. வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக வந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ. இதெல்லாம் வச்சுக்காங்களா ஆட்டோவையோ, இது வந்து எனக்கு தேவையில்லாத வந்து நான் வந்து விரும்பி பார்க்க வந்தது கார் ஐட்டங்கள்லாம் பார்க்க வந்தாங்க. இதில் வந்து அந்த மிஷினரி இருக்கலாம், அப்போ வேலை செய்கிற மாதிரி அப்படி வந்து வச்சுருக்கணும். இது அந்த காலத்தில் வந்து அந்த உண்மையாக எனக்கு இதை பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் மட்டும் வரும். எனக்கு இப்படியான ஒரு வேலை தான் செய்யணும்னு சொல்லி ஒரு விருப்பம். அதை இல்லாமல் இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை ஒன்று வந்துச்சு. அந்த காலத்து வாகனம் அப்படியே வந்துருக்கு. இதில் அப்படிங்கிற ஒரு கார் ஒன்று இருக்குது. அடுத்த கட்டமாக நாங்கள் போய் பார்ப்போம். இங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல கார் இருக்கு. ஆயிரத்தி 1948 அந்த மைனர் பாக்ஸ் வேகன் எல்லாம் இங்க நிக்குது. அந்த கார் ஆச்சுங்க பிடிக்காதா? ஆயிரத்தி 1960 காரணம். சைட்டி பாதியா பிரிச்சு வச்சுக்காங்க. இதுக்கு பின்னுக்கு தெரிகிற கார்கள் எல்லாம் நீங்க ஓரளவு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பின்னுக்கு நல்ல பைக்கள் எல்லாம் விட்டுருக்காங்க.
எல்லாமே வந்துட்டு சைக்கிள் எல்லாம் பாருங்க 1976க்கு பிறகு. அதெல்லாம் செம்மையா இருக்கு. 1968ஆம் ஆண்டு இதெல்லாம் சும்மா கெத்தா தான் இருக்கு. இந்த கார் எல்லாம் போயிருந்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. குட்டி கார் தான், பார்க்கவே ஆசையா கிடக்கு. ஓகே, நான் வந்து இப்போ கனடா வந்து சுற்றி பார்த்துட்டு வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கோம். இப்போ நான் இருக்கிற இடத்துல பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கார் ஒன்று வந்து நிற்கிது. இந்த கார் வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து இப்படியான கார் தான் வந்து எல்லாரும் வந்து விரும்பி எடுக்கணும். அந்த காலத்துல வந்து இது வந்து 1900 நான் நினைக்கிற 70ஆம் ஆண்டு அந்த கால பகுதியில் வந்த காராக தான் இருக்குது. 2 பேர் போகக்கூடிய கார். இந்த கார் அமைப்பு பார்த்தாக்க உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி கார்கள் வந்து இப்போ வந்து எங்களை மாதிரி என்ன கூடுதலானாக்கள் வந்து இப்படியான கார்கள்லாம் விரும்பி வாங்குறதுக்கு ஆசைப்படுகணும். இதெல்லாம் வந்து புதுசாக வேறு இல்லை, பழைய காலத்து மாடல் தான். இப்போ வந்து அதே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு அதே மாதிரி காரெல்லாம் இப்போ வந்து கொண்டிருக்கு. இந்த காரை நான் உங்களுக்கு சுற்றி காட்டிக்கொண்டு அப்படியே வந்து நாங்கள் போவோம். இது ஒரு நான் வடிவம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எத்தனையாம் ஆண்டு வந்த கார் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து 1968ஆம் ஆண்டு வந்த கார். இதை பாருங்கள், நல்ல பதிவு. மேலே வந்து மேலாலே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. 2 பேர் போகக்கூடிய கார். அதோட முன் அமைப்பும் அந்த காரோட பின் அமைப்பும் உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. பட் இதில் நிற்கிற கார் எல்லாமே வந்து பார்க்க உண்மை அவ்வளோ ஆசையாக இருக்குது. நான் எதை பார்க்குறேன்னு தெரியாமல் தான் சுற்றி பார்த்தோன்னு நிற்கிறேன். அப்படியே வந்து இது மட்டும் இல்லை, அங்காலே வந்து கணக்கு கார்கள் நிற்குது. மற்றது கார் மட்டும் இல்லை, மோட்டர் சைக்கிள் எல்லாமே வந்து நிற்குது. இதில் ஒரு மோட்டர் சைக்கிள் ஒன்று நிற்குது. இதையும் பார்த்தோன்னா நாங்கள் இந்த பக்கத்தால் அப்படியே போகிறோம். இதில் வந்து நிற்கிற மோட்டர் சைக்கிள் வந்து மோட்டர் சைக்கிளாக வந்து மாறிடுது. சைக்கிளில் இருந்தது இப்போ வந்து இதை பார்க்கல. நாங்கள் இப்போ ஓடிச்சிருக்கிற மோட்டர் சைக்கிள் அந்த அமைப்பில் வந்து இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே வந்து நாங்கள் இந்த பக்கத்தாலாம் போகிறோம். நாங்கள் எல்லாம் வந்து இப்போ புது கார்கள் எல்லாம் வந்து வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் நாங்கள் உண்மையிலேயே பார்க்கணும்னு ஆசைப்பட்ட கார்கள் வந்து நாங்கள் முதல் பார்த்தது. இனிமேல் வந்து நாங்கள் நோபலாக நாங்கள் கண்டிருப்போம் இந்த கார்கள். அதிலேயே நான் காட்டிக்கொண்டு அப்படியே வந்து வெளியில் போகிறோம். இது என்ன மாடல்? இது பென்ஸ் BMW இந்த மோ மாதிரி இருக்கு. என்னடா லைட்டு பத்துது. இது 2006 வந்தது. இது 2014 வந்தது. டாக்ஸி. இது இப்போ இங்க பாவனையில் இருக்கிற ஒரு வாகனம் தான் இந்த கார். நாங்கள் இது நான் நினைக்கிறேன் டோர் திறந்து விட்டுருக்காங்க. உள்ள பார்க்கலாமோ? இது பார்க்கலாம் வேறு ஏன்னா I might have to do one of my double backs. All right. I like to give my passengers a bit of a history lesson. Sama setup. When I was a kid, all the big car makers were here. நான் வந்தோடனே அவர் திரும்பி பார்த்தார். நான் பயந்துவோம். In fact, we're just going past the old Peugeot site now. Thousands of people used to work there. That's all pretty much gone. It's a great shame that they built warehouses. Lovely, lovely place to walk around. செம செட்டப். நான் உள்ள ஏறணும்னா ஒரு ஆள் திரும்பி பார்த்தா பயந்து போனேன். அதை பார்த்தா ஸ்க்ரீனில் ஓடுது. கடவுளே, இதுதான் நாங்கள் பார்த்தது. இது வந்து மொரிஸ் மைனட் அந்த ஷேப் வந்துருக்கு. அது இந்த முகம் இருக்குது, பின்ன ஒரு கேப் மாதிரி இருக்கு. இது மொரிஸ் மைனர் தான் கிடக்கு. போஸ்ட் ஆஃபீஸ். இது வந்து போஸ்ட் போடுறதுக்கு அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ராயல் மெயில். அப்படியே வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது வந்து குதிரை வண்டி இங்கே நிற்குது. அதுலேயும் வந்து கணக்கு விதமான குதிரை வண்டிகள் வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்கணும். இங்கே பாருங்க, ஒரு குதிரை வண்டி, ஒரு ஆக்களை ஏற்றி கொண்டு போகிற குதிரை வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே செட்டப்பில் வந்து இருக்குது. உண்மையான குதிரை மாதிரியும் இருக்குது. பெரிய ஒரு வண்டில் நான் நினைக்கிறேன். இதில் ஒரு 6-7 பேர் போகக்கூடிய மாதிரி ஒரு பெரிய ஒரு வண்டில். அதே மாதிரி இங்கே ஒரு கார் ஒன்று வந்து இங்கே வந்து இருக்குது. ஆட்டோமேட்டிக் கார் தான். பயங்கர செட்டப் போட இருக்கு. அதுல கணக்கு கட்டையால் எல்லாம் கிடக்கு. இது இந்த போன்ல பாருங்க எப்படி ஓப்பன் பண்ற முன்பக்கத்தால பயங்கர.
அன்னைக்கு இது இப்போ அந்த புது மாடல் கார் போடுறாங்கண்ணா. அந்த காலத்துல இப்படி போலீஸ் வாகனம் இப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஆம்புலன்ஸை பாருங்க, ஆம்புலன்ஸ் இந்த பார்க்க ஒரு இந்த முகம் ஒரு வித்தியாசமான முகமாக இருக்குது. இது வந்து இப்போ ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருக்கலாம், அது இந்த முகத்தை எவ்வளோ இதெல்லாம் வந்து ஃபயர் அப்படியே நாங்கள் பார்த்துட்டு போவோம். கவன்ட்ரியில் வந்து கோச் அப்படின்னு சொல்லி இந்த வாகனம் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்காங்க. அந்த கோச் அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், நாங்கள் எங்கள் இடத்துல சொல்லுவோம் தானே, சொகுசு வாகனம்ன்ற மாதிரி தான் இந்த வாகனம் வந்து எந்த காலத்தில் அப்படின்னு சொன்னால் 1948ஆம் ஆண்டு இந்த வாகனம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வித்தியாசமாக தான் இருக்குது. முகத்தை பார்க்கவே இதை பாதியை காணையில் பாதி கிடக்கிற மாதிரி இருக்குது. நினைக்கிறேன் இதில் வந்து டிக்கெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இதில் வந்து வச்சிருக்கிறோம். இது அந்த இதெல்லாம் அந்த டிக்கெட் பேக் அப்படி தான் நினைக்கிறேன். இது அந்த டிக்கெட் அடிக்கிற மிஷினாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அதுபோல தான் இருக்கு. இது இப்போ நாங்கள் நிறைய கேம் பார்த்துனாங்க. இது வந்து மேலேயும் ஒரு தட்டு வந்து இருக்கு, அதே மாதிரி கீழேயும் வந்து ஒரு தட்டு இருக்கு. இது வந்து மொட்டை மாடி மாதிரி மேலே இருந்து வழியாக பார்த்துட்டு போகலாம். நல்லா இருக்குங்க. இது அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும். மழை காலம் மட்டும் கஷ்டம்தான், மற்றபடி இது வந்து ஓகே. ஓகே வந்து நாங்கள் ஒரு வாகனத்தில் வந்து பொழுகி கொண்டு போகலாம். இது வந்து கரவேனா. இது வந்து என்ன சொல்லுன்னு சொன்னால், இது நாங்கள் எங்களோட ஒரு ஹாலிடே, எங்களுக்கு ஒரு 3 நாள் லீவ் அப்படின்னு சொன்னால், இதே நாங்கள் இங்கெல்லாம் இப்போ 2 இருக்கு நினைக்கிறேன். இதில் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போவோம்னு சொன்னால், நாங்கள் வந்து இப்போ குளிரான இடங்களில் வந்து இது விட்டாலும் ஒரு வீடு மாதிரி நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்குரிய உள்ள வந்து சும்மா நார்மலாக சமைச்சு சாப்பிட்டு ஒரு பெட்டெல்லாம் அப்படிலாம் ஒரு செட்டப் போல வந்து இருக்கு. இந்த காரையும் பாருங்கோ, இதுவும் நல்ல வடிவாக இருக்கு. அந்த காலத்துலயே 90 வரைக்கும் போடுவோம் இந்த கார். நல்லா தான் இருக்கு. இதில் வந்து மெடல் மற்றது கணக்கு கடிதங்கள் எல்லாம் கிடக்கு. அந்த பழைய காலத்து இதுகள் வந்து கணக்கு இதுகள் வந்து இருக்கு. உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ என்னால் வந்து அவ்வளோத்துக்கு வந்து இங்கிலீஷ் எல்லாம் உண்மையிலேயே நாங்கள் போய் சொல்லக்கூடாது, அவ்வளோத்துக்கு வந்து வாசிக்க தெரியாது. ஸோ நான் உங்களை காட்டுறேன், நீங்கள் வந்து பாருங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதெல்லாம் பாருங்க. அதுக்கு எவ்வளோ வேலைப்பாடு பாருங்க அந்த பேனைக்கு. மற்றது அந்த ஒரு புத்தகம் கொண்டு வச்சிருக்கணும், அதுவும் அந்த பழைய காலத்து இடங்கள் மற்றது இங்கே வரலாறுகள் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சிருக்கு. அந்த காலத்தில் பாதிச்சு மூட்டை சமைச்சு இப்போ வந்து எப்படி நிற்கணும் வரணும் எல்லாம் என்னன்னு சொல்லல வேறெல்லாம் பிஞ்சு அப்படின்னு வச்சிருக்கோம். பழசுகளை வந்து மறக்காமல் அப்படி வந்து இன்னும் வந்து எப்போதுமே பாதுகாத்துக்கொண்டிருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். என்ன சொன்னால் இந்த காலத்து தலைமுறைகளுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் வந்து என்ன போல் நீங்கள் நம்ம வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, இதோட வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிற நேரம் வந்து வந்துருக்குது. ஃபுல்லாக வந்து எல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன வாகனங்கள் வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வீடியோ நாங்கள் இதோட வந்து முடிச்சுக்கொள்கிறோம். நம்ம சேனல் நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஆதரவு தாங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திக்கலாம். பாய் பாய். அவ்வளோதான்.